வணக்கம் செல்லமே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 14th சாப்டர் பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.1 தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் 15th சம் பார்க்கலாம். விச் காஸ்ட்ஸ் மோர் ஃபென்சிங் நியர் ரெக்டாங்குலர் field of a length and breadth 18 meter and 12 meter respectively, or fencing a square field of side 30.5 meter. The cost of fencing is rupees 15 per meter. இது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கொயருக்கு ஒரு சைடோட அளவு கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெண்டு ஃபீல்டையும் ஃபென்சிங் பண்ண போகிறாங்களாம். ஃபென்சிங்க்கு பெர் மீட்டருக்கு ₹15 காஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த ஃபீல்டு அதிகமான காஸ்ட்டை ஹேண்டில் பண்ணோன்னு கேட்டிருக்காங்க. விச் காஸ்ட் மோர் ஃபென்சிங்கை சொல்லியிருக்காங்களா, எது ஃபென்சிங் பண்ணுறதுக்கு அதிகமான சார்ஜ் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நம்ம சொல்யூஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்போ ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் தெரியணும், ஸ்கொயரோட பெரிமீட்டர் தெரியணும். ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா 2 × L + B, 2 × 18 + 12, 18 + 12 30, 2 × 30 60 மீட்டர். அப்போ ரெக்டாங்குலரோட ஃபீல்டு பெரிமீட்டர் 60 மீட்டர். அதோட ஃபென்சிங் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 60 × 15 rupees. ஸோ 60 × 15 rupees மல்டிபிள் பண்ணால் 15 6 are 90. ஸோ 60 900. ஓகேவா? ₹900 ரெக்டாங்குலர் ஃபீல்டை ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஆகுது. ஓகேவா? அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் பார்த்துடலாம். ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா 4 × லென்த் ஆஃப் சைட். அந்த ஸ்கொயரோட ஃபீல்டுக்கு ஒரு சைடு 30.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 4 × 30.5 மீட்டர். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும்? 122 மீட்டர்னு ஆயிடுது. அப்போ அதுக்கு த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் பார்த்தோன்னா 122 × 15 rupees மல்டிபிள் பண்ணோன்னா 1830 rupees வருது. அப்போ இருக்கிறதுலே ஃபென்சிங் பண்ணுறதுக்கு அதிகமான காஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுற ஃபீல்டு என்னென்னா ஸ்கொயர் தான். த ஸ்கொயர் ஃபீல்டு ஃபென்சிங் இஸ் மோர் காஸ்ட். ஓகேவா? த ஸ்கொயர் ஃபீல்டு ஃபென்சிங் இஸ் மோர் காஸ்ட். இப்போ 16th சம் பார்க்கலாம். இப்போ 16th சம் பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் who walked more distance if Manju. Find out who walked more distance. அப்படிங்க என்ன சொல்லியிருக்காங்க, யாரோட வாக்கிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அதிகமாக நடந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி கணக்கு பார்க்கலாம். மஞ்சு வாக்கடு அரவுண்ட் அ ரெக்டாங்குலர் ஃபீல்டு. அதோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க 75 மீட்டர் அண்ட் 65 மீட்டர். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் தீபா வாக்கடு அரவுண்ட் அ ஸ்கொயர் ஃபீல்டு ஆஃப் அ சைடு 72 மீட்டர். தீபாவும் மஞ்சுவும் வாக் பண்ணுறாங்க. யார் அதிகமான தூரம் வாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L + B, 2 × லென்த்தும் பிரெத்தும் சைட்ஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க 75 + 65. ஆட் பண்ணோன்னா 140 × 2 280, 280 மீட்டர். அப்போ மஞ்சு வாக்கட 280 மீட்டர் அவங்க வாக் பண்ணியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 × லென்த் ஆஃப் அ சைடு. ஸ்கொயருக்கு லென்த் ஆஃப் த சைடு சம்மில் 72 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × 72 மல்டிபிள் பண்ணால் 288 மீட்டர். தீபா வாக்கடு 288 மீட்டர். யார் அதிகமாக வாக் பண்ணியிருக்காங்க? மஞ்சு 280 தான், தீபா 288. ஸோ தீபா வாக்கடு மோர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்படின்னு சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம இந்த 14th சாப்டரில் பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் 14.1 அப்படின்ற எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பபாய்.